உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திர. ரிவைவல் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து துவங்கணும்னா தனி மனிதனிடத்திலிருந்து துவங்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து துவங்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நம்ம ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். அல்லேலூயா. அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. எப்படி ஒரு வேலையில் ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறம் எங்கே போடுவாங்க, தூத்துக்குடி இருக்கிறவங்கள சென்னையில் தூக்கி போடுவாங்க. அப்படி தான் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தவர். அப்படின்னா நம்மளை அந்தகாரத்திலிருந்து, அது தமிழில் எப்படி இருக்குது, இன்னொரு வசனத்தில் எப்படி இருக்குன்னா, ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ ஒருத்தரை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அதோட வேலை முடியல. அவர் அடுத்து என்ன செய்யணும்னா எழும்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அந்த பணித்தளத்தில் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம கர்த்தருக்குள்ளே இருளின் ராஜ்யத்திலிருந்து கிளம்பி நம்ம இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டாலும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே தான் கர்த்தர் எழுப்புதலை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உதிக்கிற வெளிச்சத்தின் இடத்திற்கு தான் ராஜாக்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வெளிச்சம் இல்லைன்னா ராஜாக்கள் வரமாட்டாங்க. ராஜாக்கள் எப்பொழுதும் ஹெட்வெயிட்டான பீப்புள், சாதாரணமாலாம் வரமாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒன்று பார்க்கணும். ஆமென். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு ராஜஸ்திரி புறப்பட்டு வந்தால் யாரை பார்க்க? சாலமோனை பார்க்க. சாலமோனுடைய ஞானம் அப்படி இருந்ததுனால தான் தூரத்திலிருந்து அந்த ராஜஸ்திரி வந்து சாலமோன் ஞானத்தை பார்க்குறா. பார்த்துட்டு சொல்கிறா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தான், நான் வந்து பார்த்தா அதை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிட்டு போகிறா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் ஜனங்களை கொண்டு வருவதற்கு நமக்குள் வெளிச்சம் இருந்தால்தான் ஜனங்கள் வருவாங்க. ஃபார் த ரிவைவல் முதல்ல எழுப்புதல் எங்கே வரணும்னா சபைகளுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள தான் வரணும். அல்லேலூயா. அதனால தான் இங்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எழுப்புதலின் அக்கினியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்தில் நான் அதிகமாக ரொம்ப விரும்பி பாடுற ஒரு பாட்டில் ஃபாதர் அப்பாவோட பாட்டு அது ஒன்று இருக்குது. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைதனிலே. தெரியுமா இந்த பாட்டு? தெரிஞ்சவங்க கை தூக்கி காமிங்க, இல்லைன்னா நான் ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. இந்த பாட்டுடைய துவக்கம் விண்ணக மேகம் எழும்பணும். ஒருவேளை வீட்டுக்கு போனீங்கன்னா யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்கள். ஃபாதர் பெக்மன்ஸ் அப்பாவோட பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. பாடலாமா? ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. மறுபடியும் ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும். குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும். முடவர் நடக்கணுமே ராஜா, முடவர் நடக்கணுமே. குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயணும். எங்கள் சபைகள் நிரம்பனும், நதியாய் பாயணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாட்டில் மூணு ஸ்டான்ஸாக தான் இருக்குது. நம்ம இந்த பாட்டை கொஞ்சம் பாடி இன்றைக்கி மெசேஜ் கேட்க போகிறோம். அல்லேலூயா. ரெடியாக இருக்கீங்களா? இந்த பாடல் வரியினுடைய ஆசை என்ன, ஃபாதர் பெக்மன்ஸ் அப்பாவோட ஆசை என்ன, இந்த பாடலை எழுதும் போது எந்த விருப்பத்தோடு அவர் எழுதியிருக்காருன்னா, ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்கள். பேதுரு போய் கைப்பிடிச்சு தூக்கினோன்னே ஒருத்தர் எழுந்து நடக்கிறார். வசனம் சொல்லுது, அவன் கால்களும் அவன் கடடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தான். தட்ஸ் a revival. அல்லேலூயா. இப்போ வெளியில உட்கார்ந்துருக்கிறவன் இப்படி குதிச்சு வந்து எளிமை நடக்கிறானேன்னு பார்த்த அநேகர் பேதுருவிடத்திற்கும் யோவானிடத்திற்கும் ஓடி தேவாலயத்துக்கு வந்தார்கள்னு பைபிளில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி
நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். அது வெளிப்படையாக நடக்கணும். அல்லேலூயா. அது என்னங்க போங்க, நீங்கள் இப்படி தலை சாய்ச்சி உட்காந்துருக்கிறத பார்த்தாலே விடுங்க, அது என்னத்துக்குங்க நமக்கு. அதை எப்போ பைபிளில் நடந்துச்சு, இன்றைக்கும் ஆப்பிரிக்காவில் நடக்குது, இன்றைக்கும் அமெரிக்காவில் நடக்குது, இன்றைக்கும் உலகத்தின் பல இடங்களில் நடக்குது. எழுப்புதல் இங்கிருந்தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எழுப்புதல் வருவதற்கு ஒரு பெரிய ஆயத்த பணி தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், வித்தவுட் ப்ரிப்பரேஷன் ரிவைவல் வரவே வராது. ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மீட்டிங் நடக்கிறதுக்காக நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து ரெடியாகி தானே வந்தீங்க. அப்படியே நம்ம நைட்டியில் வரல, அப்படியே நம்ம லுங்கியில் வரல. இல்லை, என்ன செஞ்சோம், ஒரு இடத்துக்கு போகிறோன்னு உடனே ஒரு ப்ரிப்பரேஷன், ஆயத்தமாகும். கரெக்டாக இல்லைங்களா? எதற்குமே இந்த மீட்டிங் நடக்கணும் அப்படின்னா இதற்கென்று ஆயத்த பணிகள். நாங்கள் மதியம் வந்து இங்கே ஜோம் பண்ணிட்டு தான் போனோம். அப்படி நாங்கள் மதியம் வரும்போது ஆல்ரெடி இந்த கார்பெட்லாம் போட்டிருந்தாங்க, இந்த லைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு ஒரு ஆயத்த பணிகளை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செய்திருந்தாங்க. அல்லேலூயா, ஆமென். எதை செயல்படுத்தணும், செயல்வடி வாக்கணும் அப்படின்னாலும் அதற்கு என்ன வேணும்னா ஆயத்தம் வேணும். அல்லேலூயா. ஆயத்தம் எங்கு நடக்கும் அப்படின்னா ஆயத்தம் அந்த ரங்கங்களில் நடக்கும். அல்லேலூயா. அந்த ரங்கங்களில் பார்க்கிற பிதா தான் வெளியரங்கமான பலன். இப்போ நம்ம என்ன பாடணும், வெளியரங்கமாக குருடர் பார்க்கணும். வெளியரங்கமாக அந்த தெருவில் முடவனாக இருந்தவன் நடந்தானா அந்த தெரு முட்டம் இயேசுக்கிட்ட வரும். அல்லேலூயா. வெளியரங்கமான அற்புதங்களை எதிர்பார்க்கிற நாம் அந்த ரங்க ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்புகிறார். அல்லேலூயா. போய் சவால் விட்டார் எலியா. என்ன சொன்னார், மழை வரும் பாரு, ரதத்தை பூட்டி போ அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் பைபிளில் வாசிங்க, சவால் விட்டுட்டு போய் படுத்து தூங்கலை எலியா. போய் தன்னுடைய தலை தரையில் படும்படி குனிந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்னு பைபிளை வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். ஆயத்த பணிகளை செய்தால் தான் எழுப்புதல் நிச்சயமாக வரும். இந்த இந்த ப்ரிப்பரேஷனுக்காக தான் எப்பவுமே நீங்கள் பாருங்கள், அந்த கல்யாணம் நடந்தாலோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் நடக்குதுன்னா பயங்கர சந்தோஷம், கலகலான்னு இருக்கும். ஆனால் அந்த ஆயத்தத்தை கிட்டத்தட்ட அந்த குடும்பம் 1 மாதமாக செஞ்சிட்ருப்பாங்க. ஆயத்தப்படுத்தின அந்த குடும்பம் தூங்கியிருக்க மாட்டாங்க, நிறைய உழைச்சிருப்பாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஆயத்தம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த வேதனையின் முடிவிலே கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் நம்மளை சும்மா பிரச்சனைக்குள்ளே தள்ளுற தேவன் அல்ல. எப்பொழுதுமே நம்ம பாடணும்ல, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அப்போ அந்த பள்ளத்தாக்கில் நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போதே அங்கே ஒரு நீரூற்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தான் நம்மளை நடக்கவே வைக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுவேன்? நீரூற்றை வைக்காமல் கர்த்தர் உங்களை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வைக்கல, எண்டிங்கில் ஒரு நீரூற்றை வைத்து விட்டு தான் கர்த்தர் உங்களை அந்த பள்ளத்தாக்கே கொண்டு வரார். அப்போ எந்த பள்ளத்தாக்குக்குள் நீங்கள் வந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு நடக்கணும். ஏன் தெரியுமா? இதன் முடிவிலே கர்த்தர் எனக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நடக்கணும். அந்த நிச்சயம் இல்லாமல் உலகத்தார் நடப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த நிச்சயம் இருக்குது. எந்த பள்ளத்தாக்குக்குள் நடந்தாலும், எந்த பிரச்சனைகளுக்குள்ள நடந்தாலும் முடியும் போது ஒரு மகிமை எனக்காக கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அதை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆயத்த பணிகள் ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே கர்த்தர் கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட ஆயத்தமாக இருக்கிறார். வானம் திறந்து அக்கினி இறங்கி வந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறுபடியும் இந்த எழுப்புதல்ன்ற வார்த்தையை, ரிவைவல்ன்ற வார்த்தையை நான் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு வார்த்தை, அதுக்கான அர்த்தம் எப்படி இருக்குன்னா மீண்டும் ஜீவன் பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. கம்மிங் பேக் டு லைஃப் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொள்ளுதல், லைஃப். அந்த மனிதனுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், ஒரு டெட் பாடி இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? அவங்க கண் இருக்கும், அவங்களால பார்க்க முடியாது. அவங்க கை இருக்கும், அவங்களால கையை செயல்பட முடியாது. கரெக்டாக இல்லையா? கால் இருக்கும், ஆனால் காலால் நடக்க முடியாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆனால் இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்க. கரெக்டாக இல்லையா? அந்த பாடி அங்கே தான் இருக்குது. பல திருச்சபைகள் பார்ப்பதற்கு சபையை போல் இருந்தாலும் செயல்படாமல் செத்தவர்கள் போல் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. there is no activity. ஏன்னா அங்கே லைஃப் இல்லை, அங்கே என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜீவனை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? செயல்பட முடியாமல் நம்மளை முடக்கி வைத்திருக்கிற அந்த சத்ருவுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை எழும்பி நிற்க செய்வார். கர்த்தர் நம்மளை எழும்பி நிற்க செய்வார். ஜீவனோடு கூட சேனைகளாக கர்த்தர் நம்மளை எழும்ப செய்வார். இந்த ஆயத்தம் வேதனை உள்ளதுன்னு நான் சொன்னேன். இந்த ஆயத்தம் அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டியது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நம்ம எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் எலியாவை எங்கே போக சொல்கிறாரு? கேரித் ஆற்றண்டு, நீ போ, ஒளிஞ்சிரு. அல்லேலூயா. இந்த ரிவைவலிஸ்ட் பைபிளையும் சரி ஹிஸ்ட்ரிலையும் சரி எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற எல்லாரையும் கர்த்தர் சில காலம் மறைச்சு வைப்பார். இந்த காலத்தில் நிறைய வாலிபர்கள் ஊழியத்துக்கு வராங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் இப்போ ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் யாருக்குமே மறைந்திருக்கணுன்ற ஆசையே இல்லை. அல்லேலூயா. மறைவில் இல்லாமல் ஒருவனை கர்த்தர் வெளிச்சது கொண்டு வரவே மாட்டார். நீங்கள் இங்கே இருக்கிற எந்த ஊழியரை வேணால் கேட்டு பாருங்கள், கர்த்தர் அவங்கள கொண்டு போய் ஒரு கேரித் ஆற்றண்ட உட்கார வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஒரு விதவை பவர் இருக்குது. எலியா கிட்ட பவர் இல்லையா? எலியாவின் பலமும் ஆவியும் பவர் இருக்குது எலியா கிட்ட. ஆனால் பவர் இருக்கிறதுனால நான் போய் என்னை காண்பிக்க முடியாது. கர்த்தர் என்னை எப்போ காண்பின்றாரோ அப்போ வரையும் நான் அமைதியாக தான் இருக்கேன். ஹல்லேலூயா, ஆமென். அமர்ந்திருந்து தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆயத்த பணிகளை எலியாவுக்கு கர்த்தர் செய்யும் பொழுது எலியாவை கர்த்தர் கொண்டு போய் கேரித் ஆற்றண்டையில் உட்கார வச்சு அவரை ஆயத்தப்படுத்துகிறார் ஃபார் அ ரிவைவல். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள் ஒரு எழுப்புதல் வரணும், உங்கள் கணவருக்குள் ஒரு எழுப்புதல் வரணும், உங்கள் மனைவிக்குள் ஒரு எழுப்புதல் வரணும், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அறை கதவை பூட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. சும்மா அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க எழும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எழும்ப மாட்டாங்க. நீங்கள் போய் பேச வேண்டியவர்கிட்ட பேசுங்க. மனிதனுடைய மனதை நீர்க்கால்களை திருப்புவதைப் போல திருப்ப வல்லவரிடத்தில் பேசுங்க. நீங்கள் பேச வேண்டாம், அந்த மனிதனே திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டு நான் உன்னோட சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. கர்த்தரால் அதை செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. எந்த மனிதனுடைய மனதையும் அவரால் திருப்ப பவர் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு புரியுதா? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடும். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். திடீர்னு வந்துச்சா அவர் சும்மா போய் ஆண்டவரே நீர் தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்றும் இவங்க நிரூபிங்கன்னு சொன்னா எலியாவுக்கு அக்கினி வந்துருச்சானா? இல்லை. எலியாவே பார்க்கறதுக்கு வெளியில் பார்த்தா சின்ன ஜெபம் தான் பண்ண மாதிரி எலியா இருந்துச்சு. ஆனால் இந்த மலையின் மேல் எழுப்புதலை கொண்டு வர எத்தனையோ நாட்கள் எலியா உள்ள ஜெபிச்சிருக்கார். வெளியிலேருந்து பார்க்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு 1.5 மணி நேரம் தராங்கப்பா. நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, இந்த 1.5 மணி நேரத்தில் நான் என்னத்தப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்பேன். என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆனால் வாட் கேன் ஐ டூ? 1.5 மணி நேரம் தான் இருந்தேன். ஆனால் இந்த 1.5 மணி நேரத்திற்காக, இந்த 1 மணி நேரத்துக்காக அங்கே நின்று அவர் செஞ்ச சின்ன ப்ரேயருக்கு வானம் திறந்து அக்கினி இறங்கி வந்துச்சு இல்லை? இதற்கு இவர் பேசின உடனே சத்தம் வானத்துக்கு போகணும்னா அதற்காக அவர் பல மணி நேரம் ஆயத்தமாயிருக்கிறார். கேரித் ஆற்றண்டையில் ஆயத்தமாயிருக்கிறார். விதவை வீட்டுக்குள்ளே ஆயத்தமாயிருக்கிறார். பல நாட்கள் அவரை ஆயத்தப்படுத்தின தேவன் இன்றைக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்து கர்மேலின் மேல் நிறுத்தி சின்ன ஜெபத்தின் மூலமாக அக்கினியை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எழுப்புதலுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடலை கொடுக்கும்போது அந்த பாடலுடைய வரிகள் இப்படி இருந்தது. வரங்களால் மட்டுமல்ல கனிகளால் நிரம்பணுமே, வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல கிரியையில் விளங்கணுமே.
அந்த எழுப்புதலுக்கான ஒரு பாட்டு. அதில் அடுத்த வரி எப்படி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தான்னு, எழுப்புதல் அக்கினியே என்னில் துவங்கட்டுமே, 4 திசைகளிலும் அது பரவட்டுமே. எழுப்புதல் அக்கினியே என்னில் துவங்கட்டும், 4 திசைகளிலும் அது பரவட்டுமே. அல்லேலூயா. நம்ம பிரதரோட அம்மா இன்னைக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க எனக்கு. அவங்க என் கணவர் கேட்பாங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் வீட்டில் யார் முதல்ல ரட்சிக்கப்பட்டா? அவங்க அம்மா தான் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ எதிர்த்து வந்தவங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அருவா எடுத்து வாசலில் போட்டுட்டேன், என்னை வெட்ட கூட வெட்டிருங்க, ஆனால் நான் வரமாட்டேன் திரும்பி. அல்லேலூயா. அப்போ இவங்க சின்ன பிள்ளைகளாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு அம்மா வைராக்கியமாக நின்றுருக்காங்க. இன்றைக்கு ஊழியக்கார சந்ததி ஆயிடுச்சு, தலைமுறை ஊழியக்கார ஆயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஆமே. எழுப்புதல் எங்கிருந்து துவங்கும் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் எடுத்திருந்தா. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, சபைகள் சரியில்லைன்னு சொல்கிறது ஈஸி. சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு அபிஷேகம் தேவையில்லை. சும்மா இருந்தால் கூட சரியில்லைன்னு சொல்லலாம். கமெண்ட் பண்ணுறதுக்கு அபிஷேகம் தேவையில்லை. இது குறை, அது குறை, அரசியல்வாதிகள் பிரச்சனை, ஊழியக்காரங்க பிரச்சனை, யாருமே சரியில்லை. யாருமே பார்த்துருக்கீங்களா? இவங்க வந்தாலும் சரியில்லைன்னுவாங்க, அவங்க வந்தாலும் சரியில்லைன்னுவாங்க. இப்போ 3ஆவதாக வந்திருக்காங்க, அவங்களே சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறவங்க கொண்டு போய் சிஎமாக்கிடுவோம். நம்ம எதையுமே சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம். அல்லேலூயா. அதற்கு ஒரு பெரிய திறமையோ, அதற்கு ஒரு படிப்போ, அதற்கு ஒரு கேரக்டரோ தேவையில்லை சார். சரியில்லாதவைகளை சரிப்படுத்துகிறதுக்கு தான் அபிஷேகத்தை. அல்லேலூயா. அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்றது இல்லை. நான் எழும்பி ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலியை சரி பண்ணுறேன். அதை செய்வதற்கு, அந்த எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். எடுத்து என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் லூக்காவின் புத்தகம், சுவிசேஷ புத்தகம் வாசிப்போம். மூன்றாம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும். இதான் இந்த லைன் இருக்கு பாருங்க. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்பதுதான் ரிவைவல். அல்லேலூயா. அதான் எழுப்புதல். மாம்சமானவர்கள் கர்த்தருடைய சால்வேஷனை பார்க்கறது தான் ரிவைவல். அல்லேலூயா. இந்த லைனுக்கு நம்ம வரணும். 3-5ஆம் வசனத்துக்கு நம்ம வரணும்னா 3 கடக்கணும், 3-4 கடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றும் வனாந்திரத்து கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் நீங்கள் அப்படியே நேராக யோவான் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு சில வசனங்களை காண்பித்து தொடர்ந்து நம்ம பேசலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஜான் சாப்டர் 1 verse 21க்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள், எவர்கள்? பதில் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் பார்ப்போம். யோவான் 1:21 அப்பொழுது அவர்கள்னு இருக்கு. எவர்கள்? பைபிள் கிட்டேருந்து உங்களுக்கு பதில் வேணும்னா பைபிள் கிட்ட கேள்வி கேளுங்க. அப்பொழுதுனா எப்பொழுது, இவர்கள்னா எவர்கள். நீங்கள் கேள்வி கேட்டால் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்கலை, எனக்கு ரொம்ப ஆசை, இப்போ விட்டால் கூட ஓடி போயிடுவேன். ஆனால் கர்த்தரை அனுமதிக்கலை. சரி, அப்படியே ஏதோ மெடிக்கலில் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்படியே கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். என்கிட்ட பெரிய பைபிளை பகிர்ந்து படிக்கிற கமெண்ட்ரி புக்ஸ் அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே பெருசாக கிடையாது. ஒத்த வாக்கியம் கூட என்கிட்ட கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆசையாக இந்த பைபிளை திறந்தா அப்பா எனக்கு அவ்வளோ வெளிப்பாடுகளை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. ஏன் ஆண்டவரே அவருக்கு அதை செஞ்சீங்க, இவங்களுக்கு எப்படி அதை செஞ்சீங்க? எவர்கள் அப்படின்னா வேத பாரர்கள், பரிசேயர்கள் அனுப்புகிறாங்க யோவான் ஸ்நானகன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு வர சொல்லி. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா,
நீர் யார்? நீ ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிடுறியே, உங்ககிட்ட இருந்து வந்து எல்லாரும் வந்து அவங்க பாவங்களை அறிக்கைட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்களே, பெரிய ஒரு ரிவைவலை நீ எழுப்பி கொண்டு வரையே, இவ்வளோ பெரிய ரிவைவல். நீ வனாந்திரத்தில் தான் இருக்கிற, ஆனால் உன் வனாந்திரத்திற்கு 4 திசைகளிலும் உங்ககிட்ட ஜனங்க வராங்களே. ஒரு பெரிய எழுப்புதலின் சத்தம் அந்த வனாந்திரத்தில் கேட்கிறதை பரிசேர்களும் சதுசேர்களும் அறிந்து கொண்ட உடனே கேள்வி கேட்குறாங்க, நீ யார்? அல்லேலூயா. அப்போ அந்த கேள்விக்கு அதற்கு அவன், நம்ம 23ஆம் வசனத்துக்கு வந்தோன்னா, அதற்கு அவன், நீ நம்ம 21 நீ எலியாவா? இல்லை. தீர்க்கதரிசியா? இல்லை. கரெக்டாக இல்லையா? சரி, அப்போ நீ யார்ப்பா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தமாக இருக்கு. நான் யார்? நீங்கள் யாருன்னு உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்வீங்க? நானே ஒரு ஒன்றும் இல்லாதவங்க அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்வீங்க? நான் இவருடைய பொண்ணு, இன்னாருடைய மகன், என்னுடைய கணவர் பேர் இது, இவருடைய கணவர், நான் இவருடைய சொல்வீங்களா இல்லையா? யோவானுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? யோவானே நீ யார்? நான் பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் இல்லை, நீ எலியாவா? ஆனால் பைபிள் சொல்லுது, எலியாவின் ஆவியும் பலமுள்ளவனாய் அவர் வந்தது உண்மைதான். ஆனால் when someone is asking, மற்ற ஒருவர் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சார், இவ்வளோ பெரிய எழுப்புதலை கொண்டு வரத்துக்கு நான் பெரிய ஆளெல்லாம் இல்லை சார், நான் வெறும் சத்தம் தான்னு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது, ஃபர்ஸ்ட் லைனே அதுதான் இருக்கும், ஐ ஆம் வாய்ஸ். நான் வெறும் வாய்ஸ் தான். அல்லேலூயா. நான் இந்த மைக்கில் பேசிகிட்ருக்கேன், ஆனால் இந்த மைக்லேருந்து உங்களுக்கு சத்தம் வரல, இந்த ஸ்பீக்கர்லேருந்து தான் உங்களுக்கு சத்தம் வருது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? பேசுகிறது யார்? நான். ஆனால் உங்களுக்கு காதுகளில் வந்து விழுகிற சத்தம் இங்கிருந்து தான் வருது, ஸ்பீக்கர்ஸ் அதுலேருந்து தான் வருது. அப்படிதான் ஆண்டவர் பேசுகிறதை சத்தம் கொடுக்கிற ஒரு மனிதன் மூலமாக தான் எழுப்புதல் வரும். ரிவைவல் சிம்பிள். ரிவைவல் இஸ் வெரி சிம்பிள். அப்பா என்ன பேசுகிறாரோ, இன்றைக்கி ரிவைவலை ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு இது ரிவைவல், ஒருத்தருக்கு இது ரிவைவல். நான் என்ன சொல்வேன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அது பூமியில் நடக்கிறதா ரிவைவல். அல்லேலூயா. ஆமென். வெரி சிம்பிள். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் சொல்லணும். ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனாகிய யோவானுடைய சத்தம் வெளியே வந்த பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் ஜனங்களுக்குள்ளே வருது. எழுப்புதல்னா என்ன? மனம் திரும்புகிறாங்க, வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், நாங்கள் லஞ்சம் வாங்கிட்டோம், நாங்கள் வட்டிக்கு விட்டுட்டோம், நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம். அவர்கள் செய்த தவறுகளை அறிக்கையிட்டு அவைகளுக்கு பாவ மன்னிப்பு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். they are coming back to life, they are coming back to conscious. நீங்கள் ஒரு சில பேர் போய் கேளுங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஏன் பண்ணுறது தெரியுமா, அவங்க அப்படி பண்ணுறாங்க அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளும் அவங்க தவறை என்ன பண்ணவே மாட்டாங்க. ஆமாம், நான் என்னால் முடியல. சில பேர் இருப்பாங்க, தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த தவறை ஒத்துக்கொள்ளாததுக்காக எத்தனையோ பேரை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய வாட் இஸ் அ ரியல் ரிவைவல்னா, ஒரு மனிதன் சொல்லணும், நான் செய்தது தவறு. ஆங்கிலத்தில் இதுக்கு கான்ட்ரைட் ஸ்பிரிட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு உணர்வுள்ள இருதயம், பாவ உணர்வுள்ள ஒரு இருதயம், நான் செய்தது தவறு. இது நடக்கணும்னா என்ன நடக்கணும் தெரியுமா? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். பள்ளம் நிரம்பினாதான் நதியாக பாய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா சபைகள் நிரம்பணும், நதியாய் பாயணும். நிரம்பாதவன் நிரப்ப முடியாது, நிரம்பாதவன் நதியாக பாய முடியாது. இங்கே நீங்கள் எல்லாருமே எழுப்புதல் கூட்டத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை தான் நிரப்ப போகிறார். உங்களை நிரம்பின பாத்திரமாக கர்த்தர் திருப்பி அனுப்பும் பொழுது உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் ஜீவனை கொண்டு போவீங்க. அந்த ஜீவ நதி உங்கள் உள்ளத்திலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே முதல்ல பாயும். உங்கள் வீடுகளுக்குள்ளே எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, உறவுகள் மரித்து போயிருக்கிறது, பொருளாதார காரியங்கள் மரித்து போயிருக்கிறது, எவைகளெல்லாம் உங்கள் வீடுகளுக்குள் அன்பு தணிந்து போயிருக்கிறது, அல்லேலூயா, அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அப்படியே உங்கள் தெருக்கு, அப்படியே உங்கள் உறவினர்களுக்கு,
நீங்கள் வேலை செய்கிற இடங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொண்டு போகிறவர்களாய் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? பள்ளங்கள் நிரப்பப்படணும்னா சத்தம் கேட்கணும். யோவான் சத்தமிட்டான் என்றால் பள்ளம் நிரப்பப்படும். எலியா சத்தமிட்டான் என்றால் அக்கினி இறங்கி வரும். எசேக்கியேல் சத்தமிட்டான் என்றால் எலும்புகள் உயிரடையும். ரிவைவல் எங்க நடந்தது? எலும்புகள் பள்ளத்தாக்கில் நடந்தது. ஏன்னா அங்க ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் எவ்வளோ ஆழமாக பிசாசு பள்ளத்தை தோண்டி இருந்தாலும், நீங்கள் விழ வேண்டும் என்று உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக அவன் எவ்வளவு ஆழமான பிசாசுகள் பள்ளங்களை தோண்டியிருந்தாலும், என் தேவன் இன்றைக்கு அதை நிரப்ப ஆயத்தமாக வந்திருக்கிறார். He is ready to fill it. He is ready to do it. என் தேவ ஆவியானவர் எத்தனை ஆழமுள்ள பள்ளங்களையும் நிரப்பி அவர் பிரவேசிப்பதற்கு வழியை இன்றைக்கு நம்ம ஆயத்தப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்வேன், அப்பா உங்களெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, வித்தவுட் காட். அதை எப்போவுமே சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா எங்களால் என்னப்பா பண்ண முடியும்? உங்களை சார்ந்து உங்கள் மேலே படர்ந்து தான் ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி உயர்ந்துட்டோம் அப்படின்னா நான் சொல்கிறேன், மரமாக வளர்ந்து உயரலை, கொடியாக படர்ந்து தான் உயர்ந்துருக்கு. மரம் என்பது தானாய் வளர்ந்து உயர்ந்துடும், ஆனால் கொடிக்கு ஒரு தூண் தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் உயர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் உலகம் ஒருவேளை எங்களை அப்படி சொல்லிச்சுன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். உலகம் எங்களை பார்த்து கர்த்தர் உங்களை உயர்த்திட்டேன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், நான் கொடியாக உயர்ந்தவன் சார், நான் மரம் இல்லை சார், என் அப்பா மேலே சார்ந்தே வளர்ந்துட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் செடியாக இருக்கலாம், என்னை கர்த்தர் அதை கொடியாய் வளர்ந்து, ஹல்லேலூயா, அது நடக்கணும் அப்படின்னா பள்ளங்கள் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தாழ்விடங்கள் நிரப்பப்படணும். கர்த்தர் செயல்படுவதற்கு விரோதமாய் இருக்கிற மேட்டிமைகள் அடக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எழுப்புதல் வருவதற்கு சீரில்லாத சில காரியங்கள் சீர்படுத்தப்படும். பலிபீடம் இடிக்கப்பட்டிருந்தா அக்கினி வராது, அந்த பலிபீடத்தை செப்பனிட்டாதான் அக்கினி வரும். ஹல்லேலூயா. ரிவைவல் ரெடி, ஃபயர் ரெடி. ஆனா எங்க பலிபீடம்? பலிபீடம் எப்பொழுதெல்லாம் பைபிளில் வருதோ, ஆல்டர் இஸ் a connection between heaven and earth. பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கிற ஒரு ஸ்தலம்தான் பலிபீடம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டலாம். எப்படி? கல்லை வைத்து செங்கலை வைத்து அல்ல, நீங்களே ஜீவ பலியாக. ஹல்லேலூயா. நீங்கள் போய் 2 கையும் தூக்கி, அப்பா என்னையே நான் தரேன்ப்பா, இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கு என்னை நான் ஜீவ பலியாக தருகிறேன். ஜீவ பலினா என்ன அர்த்தம் சார்? பலினாலே செத்தாதான் பலி, கரெக்டாக இல்லைங்களா? பலி என்ற வார்த்தையை எதை குறிக்கிறது? ஆனால் ஜீவ பலின்னு புதிய ஏற்பாட்டில் ஒன்று வருது. ஜீவ பலினா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வாழ்வேன், ஆனால் வாழ்கிறது நான் இல்லை, நான் என்னைக்கும் செத்துட்டேன், எனக்குள்ளே வாழ்கிறது இயேசு. இதுதான் ஞானஸ்தானம். இதான் முழுகி நாம் எடுக்கிற ஞானஸ்தானக்கா. நான் செத்துட்டேன், நான் இறந்துட்டேன், நான் இல்லை, எனக்குள்ள நாள். அதான் ஜீவ பலி. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசையை நான் செய்ய மாட்டேன். உமக்கு என்ன ஆசை? அதை சொல்லுங்க பாடாச்சு. உங்களுக்கு நீங்கள் ஏதோ சாதிக்க முடியாத ஒன்றை உங்கள் பிள்ளைகள் சாதிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நீங்கள் நினச்சே பார்க்காத சாதனைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். நான் எப்பவுமே அந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாய்க்கு ஒரு சில எண்ணங்கள் என் மேலே என் தங்கச்சி மேலே இருந்துச்சு. என் பிள்ளைங்க இப்படி ஒரு உயரத்துக்கு வரணும், இப்படி என் பிள்ளைகள் சாதிக்கணும். மிகுந்த வேதனை நடுவிலும் ஒரு திறந்த மனப்பான்மையோடு எங்களை வளர்த்தாங்க. ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாத ஒரு விஷயம், என் தங்கச்சி இப்படி வெளிநாட்டில் போவா, உலகத்திலே பெயர் பெற்ற சில கம்பெனிஸில் அவள் வேலை செய்வாள். எங்கள் அம்மாவுக்கு அந்த கம்பெனி பேர் கூட தெரியாது. இப்போ கேட்டால் கூட என் அம்மாவுக்கு அந்த கம்பெனி பேர் என்னன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இப்படி செய்வோம், நம்ம அப்படி செய்வோம், நீங்கள் யோசிக்கிறீங்க. நல்லதில்லை. ஒரு தாயா தகப்பனா நீங்கள் சிந்திக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் எண்ணங்களிலே இராத சில திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபுடைய மனசில் ஒரு நாள் கூட யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆவான்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டார். அது அவருடைய, நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு அது தோன்றியிருக்காது. ஒரு கிளிம்ஸ் மாதிரி கூட எனக்கு வரல சார். ஒரு நாள் கூட நான் நினச்சது என் புள்ள அங்கே இருப்பான்னு. எஸ்தர் ராஜாத்தியை வளர்த்த மொர்தேகாய் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். தனக்கு எஸ்தருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நினையாதவைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால்
அந்த அந்த செயல்பாடுகள் வரணும்னா ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். அதுதான் பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. கோணலானவைகள் செவ்வையாக வேண்டியது. எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சில கோணல்கள் இருக்கிறதோ அதை நம்ம செவ்வைப்படுத்தணும். எதை கொண்டு இதை செய்ய முடியும்? பள்ளங்களை நிரப்பணும்னா நமக்கு என்ன வேணும்? யோசிச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி சொல்லுங்கள். ஒரு பள்ளத்தை பார்க்குறீங்க, இந்த பள்ளத்தை நீங்கள் நிரப்பணும்னு நினைக்கிறீங்க, எதை கொண்டு நிரப்புவீங்க? எதை கொண்டு? மண்வெட்டியை கொண்டு மண்ணை எடுத்து அந்த பள்ளத்தை நீங்கள் நிரப்பலாம். ஆனால் ஆவிக்குரிய பள்ளங்களை எப்படி நிரப்பணும் தெரியுமா? உங்கள் குரல்களினால. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நாங்கள் இப்படியே தான் இருப்போம், நாங்கள் இவ்வளோ தான் இருப்போம், நாங்கள் இவ்வளோ தான், எங்களுக்கு வரல, அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு இருக்குல்ல, என் திட்டமாசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. சொல்லுங்க. என் திட்டமாசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை திட்டம் தந்தி தலைமுறை தாங்கி திட்டம். முடிந்த கைகளை உயர்த்தி பாடலாமா? இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கை இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நாங்கள் மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. என் மேலே உமக்கு இருக்கிற திட்டம் பெருசுப்பா. உங்கள் பிள்ளைகள் இப்போ இருக்கிறத பார்த்தெல்லாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசாதீங்க. என் பிள்ளை எப்படி வருவான் தெரியுமா? ஒரு காலத்தில் என் பிள்ளையை கர்த்தர் எப்படி வைக்க போகிறார் தெரியுமா? அப்படின்னு நீங்கள் பேசணும். அல்லேலூயா. ஆமென். அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட்ட பொழுது, அந்த மேடுகள் தகர்க்கப்பட்ட பொழுது, கோணல் ஆனவைகள் செவ்வையாக்கப்பட்ட பொழுது, வனாந்தரத்தில் இருந்த யோவானுக்கு இயேசுவே வந்தார். ஜீசஸ் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோ. சரி செய்யப்பட வேண்டியது சரி செய்யப்பட்டால் ஆசீர்வாதம் தானாக வரும், மனிதர்கள் தானாக வருவாங்க, உயர்வுகள் தானாக வரும், பணம் தானாக வரும், பதவி தானாக வரும். எல்லாமே உங்களை தேடி நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து சேரும். இது உங்கள் குடும்பத்திற்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா. ஆனால் ஒரு யோவான் எழுந்து அந்த வீட்டிற்கு ஒரு சத்தமாய் மாற வேண்டும். You have to become the voice of the Lord. அதுதான் இப்போ சமீபத்தில் ஒரு 1.5 மாதமாக வேறு கோணங்கள்லேருந்து இதை மட்டும்தான் பிரசங்கிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறேன். எழுமணும். ஏன் தெரியுமா? உங்கள் வாயை சத்துரு அடக்கி வச்சுட்டான். உட்காந்துருக்கிறது, விட்டத்தை பார்த்துனே அழுதுட்டுருக்கிறது, வாயை திறந்து அடுத்தவர்களை பற்றி பேச இல்லை. போய் 2 அக்கா கூட உட்காந்து 1/2 மணி நேரம் பேசணுமா? இல்லை. அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, சாப்பிட்டீங்களாக்கா, கேட்டீங்களா? 5வது நிமிஷம் உள்ளே வாங்க, அரை கதவை பூட்டுங்க. இயேசுவே இயேசுவே, என் மேலே நீர் வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களுக்கு நன்றி, என் குடும்பத்தை தூக்கி எடுக்கிற திட்டங்களுக்கு நன்றி. நிரப்புங்க, அந்த பள்ளத்தை நிரப்புங்க. என் கணவர் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார், ஆனால் அந்த பள்ளத்தை பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய உதவியோடு நான் இப்போ நிரப்புறேன். நிரப்புங்க. நீங்கள் அப்படி நிரப்பும் பொழுது இயேசு அந்த பாதையில் நடந்து வரார். அல்லேலூயா. கர்த்தருடைய செயல்கள், ஜீசஸுடைய மிரக்கல்ஸ், ஜீசஸுடைய நன்மைகள் உங்களுக்கு வேணும்னா வனாந்திரத்தில் ஒருவனுடைய சத்தம் கேட்கப்படணும். யூ ஹேவ் டு பிகம் த வாய்ஸ். நீங்கள் சத்தமாக மாறும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அப்படியே முன்னே இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டேன். வாய்களை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். சீயோன் குமாரத்தியே சத்தமிட்டு கெம்பீரி. பைபிள் இந்த வசனம்லாம் இருக்குது. உங்கள் வாய்களை திறந்து உங்கள் அறைகளுக்குள்ளாக ஆண்டவரே நீர் செய்ய போகிற இப்படி கர்த்தர் இன்னைக்கு எங்களை நிறுத்தியிருக்காருன்னா, இந்த கொரோனா காலம் எத்தனையோ பேருக்கு இந்த உலகம் முழுசும்
ஒரு இருண்ட காலமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் குடும்பத்திற்கு அந்த காலம் பெரிய ஜெயமுள்ள காலமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஜெபம் பண்ணோம், அவ்வளோ உபவாசித்தோம். நான், என் கணவர், என்னுடைய அத்தை, மாமா. அப்போ பிள்ளைகள் கிடையாது. நாங்கள் 4 பேரும். அத்தை உட்காந்து எங்களுக்கு மெசேஜ் எடுப்பாங்க, மாமாவை ஒரு பகுதி எடுத்துப்போம். 4 பேரும் தியானிச்சுட்டு வந்து நைட்டு பேசுவோம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஜெபிச்சோம், ஃபாஸ்ட் பண்ணோம். அந்த நாட்களில் தான் கர்த்தர் எங்களுக்கு அநேக பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இதற்கான ஆயத்தம் ரொம்ப பெருசு. அந்த ஆயத்தங்களை கர்த்தர் கவனிக்கிறார். உங்கள் வீடுகளை கர்த்தர் கவனிக்கிறார். கேரி தாற்றண்டையில் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் கவனிக்கிறார். விதவையின் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் கவனிக்கிறார். குறைவுகளின் நடுவிலே கர்த்தர் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு அப்பா கவனிக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தம் இருந்தால் எழுப்புதல் தானாய் வரும். அதுக்காக போராட வேண்டிய, எழுப்புதலுக்கெல்லாம் பயங்கரமாக ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆயத்தத்தோடு எலியா கர்மேலில் நின்று ஒரு வரி ஜபத்திலே எழுப்புதலை கொண்டு வந்துட முடியும். ரிவைவல் இஸ் நாட் அ டஃபஸ்ட் திங். ரிவைவலுக்கு சரியான ப்ரிப்பரேஷன் இல்லை. ப்ரிப்பரேஷனோடு ஒரு மனுஷன் வந்து நின்னானா, ஹல்லேலூயா, காத்திருந்து பேதுரு எழும்பி நின்னானா, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர், 2ஆம் பிரசங்கத்தில் 5000 பேரை கர்த்தருக்குள் கொண்டு வந்துட முடியும். ஹல்லேலூயா. இதற்கு தேவை சரியான ஆயிற்று. ஃபார் த ரிவைவல் மீட்டிங், இந்த எழுப்புதல் கூட்டத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய ஆசை நீங்கள் எழும்பணும். தனி நபரா நீங்கள் ஆதியில் அவர் மேலே வச்ச அந்த அன்புக்கு மறுபடியும் வரணும். நல்லா ஜெபிப்பீங்க. முடியாதையெல்லாம் நீங்கள் உங்கள் கூட உட்காந்து ஒருத்தர் பேசினார்னா ஆண்டவரை பற்றி நிறைய பேசுவீங்க. வாரத்துக்கு ஒரு முறை உபவாசிப்பீங்க. உங்கள் தனி ஜெபங்கள் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருந்துச்சு. அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பீங்க. உலகத்தில் எதுவுமே வேணாம், ஏசு போதுன்னு உங்கள் மனசு இருந்துச்சு. ஆனால் இப்போ பல மணி நேரம் தேவையில்லாத கட்டுக்கதைகளுக்கு நீங்கள் ஒத்து போய் கொண்டிருக்கிறேன். தேவையில்லாத சண்டைகளுக்கு ஒத்து போய் கொண்டிருக்கேன். இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எலியாவை போல் இரு அப்படின்னா இருக்கணும். யோவானை போல் வனாந்தரத்துக்கு போ அப்படின்னா போகணும். ஒரு மனிதனாய் நம்ம செஞ்சிட்டோன்னா நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நிறைய சகோதரிகள் என்கிட்ட வந்து ஜெபிப்பாங்க. அதனால் சகோதரிகளோடு நிறைய டீல் பண்ணுறதுனால சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் ரட்சிக்க பண்ணோம், என் ஹஸ்பண்ட் குடிக்கிறார், நிறைய சொல்லுவாங்க. நான் சொல்வேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு மனிதன் மாற்றத்துக்குள்ளே, ஏன்னா அது ஆத்மா வெளியேற பெற்றது. இழந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம் சார், இழந்த ஆத்மாவை சம்பாதிக்க முடியாது. ஒரு ஆத்மாவை திருப்பி கொண்டு வரணும், அதுக்காக போராடணும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? அவர் சரியில்லைன்ற விஷயத்தை 1/2 மணி நேரம் பேசுகிறீங்களே, அவரை சரியாக்குகிற ஜெபத்தை எத்தனை மணி நேரம் செய்யும்? ஹல்லேலூயா. ஒரு காரியம் சரியில்லை என்பதை எத்தனையோ மணி நேரம் உட்காந்து பேசுகிறோம். அதை சரிப்படுத்த நான் சொல்லுவேன், ஒரு பிரச்சனையின் தீர்வு எப்போ தெரியுமா? அந்த பிரச்சனை குறித்து பேசுகிற நேரத்தை விட அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிற நேரம் அதிகமானா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக அடங்கும். ப்ரேயர் டைம் கூப்பிட்டு, வர்ஷிப் டைமை கூப்பிட்டு. எத்தனை பேர் வர்ஷிப் பண்ணுறீங்க? உங்கள் வீடுகளுக்குள்ளே தனி நபராக ஆராதிக்கிறீர்கள் எத்தனை பேர்? தனியாக ஆராதி. நீங்களும் ஆண்டவரும் உறவாடணும். லவ் அப்படி இருக்கணும். அங்கே ஒரு நதி வரும் பாருங்க, உங்கள் நதியை எங்கேயோ தேடாதீங்க, வேற எங்கேயோ பார்க்காதீங்க. வலது பக்கம் வருமா, இடது பக்கம் வருமா, அந்த அவர் வருவாரா, இவர் வருவாரா, இவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்களா, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்டாப் இட். உங்களுக்குள்ளே ஒரு நதியை கர்த்தர் பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதா